ஹாய் மக்களே! எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கார்த்திகை தீபங்க. எல்லார் வீட்லயும் நல்லா பிரகாசமா கார்த்திகை தீபம் ஏத்திருப்பீங்க. எங்க ஊர்ல கார்த்திகை பொரி ரொம்பவே ஃபேமஸுங்க. இன்னைக்கு சாமிக்கு பிரசாதமா நான் கார்த்திகை பொரி தான் செஞ்சு வச்சேன். இது அவல் பொரி தாங்க. நீங்க பொரிக்கடையில இருக்கும் கேட்டு பாருங்க. அப்படி கிடைக்கலன்னு நீங்க அவல வாங்கி பொரிச்சு கூட செய்யலாங்க. வாங்க பண்ணலாமா? இப்போ நான் 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேங்க. அத நல்லா நுணுக்கிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி வெல்லத்த நல்லா கொதிக்க வைங்க. இது பதம்லாம் தேவையில்ல. இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க. இப்போ 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வருங்க. அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வறுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ எள்ளு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதே கடாயில் போட்டு எள்ளை வறுத்துக்கலாம். எள்ளு படபடன்னு வெடிக்குங்க. அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் ரொம்ப வேண்டாம். இப்போ நல்லா நைஸாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் என் கையில் ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணால் தேங்காய் போடலாங்க. இவ்வளோ தான் போடணுன்ட்டில்ல. தேங்காய் போட போட நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கவே பொரியுங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ வெள்ளை பாவு காய்ச்சினாலும் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு நிறையாவே தூசி இருந்துச்சுங்க. நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு நுணுக்கும்போது தெரியவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த குச்சிலாம் இருந்துச்சு. இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. நல்ல ஒரு திக்காகும். அந்தளவுக்கு கொதிக்க வெல்லம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க. இப்போ திக்காகிற வரையும் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காகினா போதுங்க. இதுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. நம்ம கார்த்திகை பொரி எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ வறுத்து வச்ச பொட்டுக்கடலை, தேங்காய், எள்ளு இதையும் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெள்ளை பாகுவையும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்வீட் பண்ணுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் வெதுன்னு சொல்ல இது உருண்டையாக கூட பிடிச்சி வச்சுக்கலாங்க. பொரி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சு நல்லா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுங்க. 10 நாள் வரையும் நவுத்து போகாமல் மொறுமொறுனே இருக்குங்க. அவ்வளோதாங்க, கார்த்திகை பொரி ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.